தென்னிந்திய மாநிலம் தெலுங்கானாவைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஷஹாத் சவுதி அரேபியாவின் ரப் ஆல் காலி பாலைவனத்தில் சிக்கி தவித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரும் சூடானைச் சேர்ந்த நண்பரும் வாகனத்தில் அங்கு சென்றிருந்த போது திடீரென நடுவழியில் GPS செயலிழந்து விட்டது. இதனால் எங்கே செல்வது, எப்படி செல்வது என்று தெரியாமல் இருவரும் குழம்பி போயிருந்தனர். அந்த சமயம் பார்த்து கைபேசி பேட்டரியும் தீர்ந்து போயிருந்தது. இதனால் அவர்களால் உதவிக்கும் யாரையும் அழைக்க முடியவில்லை. அவர்கள் ஓட்டிச் சென்ற வண்டியில் எரிபொருளும் தீர்ந்துள்ளது. கடைசியில் பாலைவன வெப்பத்தில் அலைந்து திரிந்து உணவு தண்ணீர் இன்றி தவித்து இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்கள் காணாமல் போனதை அடுத்து உடன் பணியாற்றும் தொலைத்தொடர்பு நிறுவன ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு இருவரின் உடல்களும் பாலைவனத்தில் மீட்கப்பட்டன. அவர்களின் இறப்புக்கு உடலில் ஏற்பட்ட கடுமையான நீரிழப்பு, டீஹைட்ரேஷன் மற்றும் தாழாத சோர்வு காரணமாக கூறப்படுகிறது. சுமார் 650 கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து கிடக்கும் இந்த ரப் ஆல் காலி பாலைவனம் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால், ஜோஹர் பாரு, ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.